என்ன கடை மூடி இருக்கு? ஒருவேளை பிரச்சனை பெருசாகி இளமதி கடையை மூடிட்டு போயிட்டாளா? அப்படி இருக்காது. பக்கத்து கடைக்காரன் ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டேனே. எங்க ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். பக்கத்து கடை இளமதி அவங்க எங்க போயிருக்காங்க? சார் இன்னைக்கு இளமதி சீக்கிரமாவே கடையை மூடிட்டு கிளம்பிட்டாங்க சார். இளமதி கடையில ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் வந்தது. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். நேத்து தான் பிரச்சனை நடந்துச்சு. அதுதான் உங்களுக்கு தெரியுமே சார். இளமதி கடைக்கு பக்கத்து கடையில இருந்து பேசுறேன். அவர் பேரு கூட ஏதோ கிருஷ்ணன் சொன்னாரே. நான் இளமதி கடை பக்கத்து கடை தான் சார். என் பேரு ராமு சார். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணலையே சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இங்க நடக்கலையே சார். சரிங்க. ஓகே சார், வாங்க. ஒரு வேளை அந்த பரமனோட வேலையா இருக்குமா? இருந்தாலும் இருக்கும். நேத்து அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் மொக்க பண்ணதுக்கு இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவன் அலைய விட்டுருக்கான். கண்டிப்பா அவனோட வேலை தான். பரமா அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா முதல்ல அவன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். என்ன பரமா மிளகாய் காய வச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பண்றதுனால காந்திமதி உன் மேல கோவப்பட மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பெருசு, இந்த மிளகாலாம் பெரிய ஆண்டி மாடத்துக்கு இல்ல, சண்டை கோழிக்கு. எது? ஏன் பொண்ணுக்கா? ஆமா. எங்க உன் பொண்ணு சண்டை கோழி? என்ன வம்பழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதா? உனக்கு என்ன திட்டலன்னா தூக்கம் வராது, எனக்கு உன்னை வம்பழுக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? நான் எங்கன்னு இப்ப எதுக்காக நீ கேட்ட? அத சொல்லு. பெருசு, சண்முகத்துக்கு கட்ட வேண்டிய பணம் போயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்துச்சுல, பொண்ணுகிட்ட சொல்லு. அந்த பணம் திரும்பி கைக்கு வரணும்னா இங்க இருக்கிற இவ்வளோ மிளகாயையும் இந்த அம்மிக்கல்ல அரைக்கணும். செய்வாளான்னு கேளு. பா, என்னப்பா இதெல்லாம்? நான் என்ன இவ வச்ச வேலைக்காரியா? இவனா எல்லாம் உங்களை சொல்லணும். இல்ல, இவன் என்ன லூசாப்பா? மிளகாய அம்மியில அரைச்சா கையெல்லாம் எரியும். அது இந்த புத்திசாலிக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். கை எரியுங்கிறது இல்ல, நான் புத்திசாலின்னு சொன்னியே, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்பா சொல்லி வைங்க. இன்னொரு தடவை இவன் இப்படியே ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. பாரு பெருசு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அரைச்சா சண்முகத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் கைக்கு வரும், இல்லைன்னா அப்புறம் என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வாங்க சார். வணக்கம் சார். இவன் இங்க இருக்கான்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா வேற யார் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க? என்ன ரிஷி சார், ஏதோ யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை பெருசு. சார் கூட யார் தலையில மிளகா அரைக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படிதானே போலீஸு? என்னது? சாரி 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 சார். சார், இளமதிய மிளகா அரைக்க சொல்லிட்டு இருந்தேனா, அதே ஞாபகத்தில் உங்ககிட்ட பேசிட்டேன். ஏதாவது கேஸ் வந்திருக்கோம், அதை யார் தலையில கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படிதானே போலீஸு? உங்க டென்ஷன் எனக்கு நல்லா புரியுது. இவனும் இல்லை, அப்ப யார் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க? எதுக்காக என்னை இப்படி அலைய விடுறாங்க? ஒரு வேளை என்னை அந்த இடத்துல இருந்து வெளியில அனுப்புறதுக்கு யாராவது பண்ண வேலையா இருக்குமோ? சரி, நான் கிளம்புறேன். என்ன சார், வந்ததும் உடனே கிளம்புறீங்க? சார் ஏதாவது கேஸ் விஷயமா பக்கத்துல எங்கேயாவது அக்யூஸ்ட தேடி வந்திருப்பாரு இல்ல சார்? ஆமாமா, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு.
ஒரு நிமிஷம். ஆ? எங்க காணோம்? எங்க போனாங்க? எங்க போனாங்க? சீனிவாசா, ஆதி, டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பரிமளா, சீனிவாசா, ஆதி, எங்க போனாங்க? எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சொல்லு சண்முகம். சார் சார் போச்சு சார், எல்லாமே போச்சு சார். யோ என்னையா, ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? நானே பயங்கர காண்டில் இருக்கேன். எதுக்காக இப்ப ஃபோன் பண்ண? இந்த ஆள் ஏற்கனவே பயங்கர காண்டில் இருக்கான். இப்ப இந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகுமோ? யோ லைன்ல இருக்கியா இல்லையா? ஃபோன் பண்ணிட்டு விஷயத்த சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சார் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு சார், கோச்சுக்காதீங்க சார். என்ன தப்பு நடந்தது? முதல்ல விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? சார், என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து என் பையனை காணோன்னு ஃபோன் வந்துச்சு சார். அதான் அவங்கள குடோன்லயே பத்திரமா இருக்க சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் சார். வந்து பார்த்தா உனக்கு நிஜமாவே அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் தான் அவசரமா ஃபோன் வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டேன். அவங்கள தனியா விட்டுட்டு நீ ஏன் கிளம்பி போன? அப்படியே போறதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? சார் இல்ல சார், பக்கத்துல தான் ஸ்கூலு. போய் பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் சார். ஸ்கூலுக்கு போனா என் பையன் அங்கதான் சார் இருக்கான். உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணவே இல்லைன்னு வேற ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க சார். எனக்கும் யாரோ ஃபோன் பண்ணி இளமதி கடையில பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சண்முகத்துக்கும் அவன் பையன் காணன்னு ஃபோன் வந்திருக்குன்னா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு.